நம்ம எப்பவும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கிராப் ஷாப்புக்கு மேல தொடர்ந்து நம்ம போய்கிட்டு இருப்போம். அது ஒரு ஸ்கிராப் ஷாப்புக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன பொருள்லாம் இருக்கு, நமக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுமா அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்கா அப்படின்னு பார்க்கலாம். நம்ம குடோனுக்குள்ள என்டர் ஆன உடனே பெரிய சாக்குல ஏகப்பட்ட பேட்டரி கொட்டி வச்சிருந்தாங்க. இதே மாதிரி இன்னொரு சாக்குல பழைய டேப் பேட்டரி, ஆண்ட்ராய்டு மொபைல் பேட்டரிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. போன உடனே நம்ம அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கக்கூடிய ஒரு பைய கண்டுபிடிச்சிட்டான். ஒரு விவோ மொபைல் எடுத்து கொடுத்திருந்தான். அதன் தொடர்ந்து சாம்சங் A7 எடுத்து கொடுத்திருந்தான். அவன் எடுத்துறது ஃபுல்லாவே நான் அந்த மேல வைக்கிறேன் பாத்தீங்களா அந்த ட்ரே, அதில் வைக்கிறது ஃபுல்லாவே நான் எடுக்க போறேன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சாக்குக்குள்ள போட்டேன் அப்படின்னா அதெல்லாம் எடுக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு போக்கன் எடுத்து கொடுத்துருந்தான். அது ஃபுல்லாக வாட்டர் லாக் ஆயிருந்துச்சு. அதை நான் உள்ளே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாம்சங்கில் SI ப்ளஸ்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருந்தான். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் விவோ Y91, Y11 அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாம்சங் A31 எடுத்து கொடுத்துருந்தான். டிஸ்பிளேக்கு வந்து AMOLED டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே ரேட் அதிகமாக இருக்குன்னா அங்கேயே நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரியல்மி 6 ஏதோ மாடல் எடுத்து கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் நார்சோ 50AO 20AO எடுத்து கொடுத்துருந்தான். அதை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த ரியல்மி செல்லை நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு ஓப்போ மொபைல், ஒரு நோக்கியா மொபைல், சாம்சங்கில் மறுபடியும் A20, A30 அதெல்லாம் வந்துருந்துச்சு. அதெல்லாம் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் ரியல்மி 6 மறுபடியும் ஒன்று வந்துருந்துச்சு. அதையும் நான் எடுக்கலை. ஸ்ட்ரிப்லாம் பயங்கர கட்டு. அது போக பேக் டோர் இல்லை. அதுக்கப்புறம் ஓப்போ C11 ஏதோ மாடல், அதையும் எடுத்து கொடுத்துருந்தான். பயங்கரமாக டிஸ்பிளே உடஞ்சிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் சாம்சங் J6 ப்ளஸில் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தான். அதையும் எடுக்கலை. அந்த சைடு சாக்கில் நான் ஒரு மொபைல் பார்த்துருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு அண்ணன் ரெட்மி பவர் பேங்க் எடுத்து கொடுத்துருந்தான். சரி இதை நான் எடுத்து வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மொபைல் எடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை எடுத்து கொடுத்துருந்தான். ஆனால் அந்த மொபைலுங்கிறது நல்ல வாட்டர் லாக் ஆகிருந்துருந்துச்சு. அதுக்கு நான் ஃப்ரண்ட் கேமரா மேலே பார்த்துருந்தேன். அதில் ஃபுல்லாகவே தண்ணி இறங்கியிருக்க தடம் தெரிஞ்சிருந்துச்சு. ஓகே இது வேண்டாம் சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நான் எடுத்த இடத்துல நான் போட சொல்லிட்டேன். இன்னொரு பையில நிறைய மொபைலை ஸ்கிராப் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஃபுல் மொபைலாக தான் இருந்திருக்கும். இப்பெல்லாம் ஸ்கிராப் பண்ணி மதர் போர்டு தனியாக, டிஸ்பிளே தனியாக எல்லாம் பிரித்து வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஓனா நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓப்பன் பண்ணு. அந்த நேரத்தில் ஒரு லேப்டாப் கிடச்சிருந்துச்சு, கவர்மெண்ட் லேப்டாப். அது டிஸ்பிளே நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருந்துச்சு. அதனால தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் அந்த லேப்டாப் நான் எடுத்துட்டு வரல. நான் இப்போதைக்கு வேண்டாம் சொல்லிட்டு அங்கே போட்டு நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சைனா டேப் கிடச்சிருந்துச்சு. அதுக்கு மேலே அந்த ஃபிலிம் வந்து உரிச்சு வச்சுருந்தாங்க. உரிக்காமல் இருந்தால் டெஃபினட்டாக நான் எடுத்துருந்துருப்பேன். இது யூஸ் பண்ண ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இன்னொரு பையில ஸ்கிராப்புக்கு வந்த மொபைலில் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்க டிஸ்பிளே தனியாக எடுத்து வச்சிருந்தாங்க. ஒன்றா எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு நமக்கு எதுவும் தேவைப்படலை. அதனால அங்கேயே போட்டுட்டேன். ஓகே நம்ம எடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னென்ன மொபைல்லாம் கழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம அண்ணனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் எடுத்து கொடுத்துருந்தான். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சு அதை வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு. இல்லை ப்ராங்க் பண்ணுவியா? இந்த வாட்டி நான் ஸ்கிராப் ஷாப்புக்கு நான் ஒரு பவர் பேங்க் கொண்டு போயிருந்தேன். அங்கே வச்சு சார்ஜ் கனெக்ட் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு மேல் டாக்கில் பார்த்துட்டு அங்கே தான் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஒரு பவர் பேங்க் கொண்டு போயிருந்தேன். அதான் ஒரு நாள் போட்டு செக் பண்ணி இதில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சோனி எரிக்சன் கொடுத்துருந்தேன். உள்ள பேட்டரி இருந்துச்சு, ஆனால் கீபோர்டில் நான் அங்கேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த விவோ Y11 எடுத்து வச்சிருந்தேன். இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் அண்ணன் ஒரு லேப்டாப்லாம் தேடிக்கிட்டு இருந்தான். இந்த சாம்சங் A7 நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் இந்த விவோ நான் எடுக்கலை. நான் ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சிருந்தேன். பில் கவுண்டருக்கு போயிட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொன்னனால நான் அங்கேயே போட்டு வந்துட்டேன். அப்பதான் நம்ம அண்ணன் பாத்தீங்க அப்படின்னா PS2 ஒரு வாளில இருந்து எடுத்து கொடுத்துருந்தான். அதே பக்கெட்ல ஜாய்ஸ்டிக் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாரு சொல்லியிருந்தேன். அவன் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த PS2 அந்த பிளேயர் மட்டும் தான் இருந்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். நான் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். எங்க இருந்து எடுத்த? இந்த வாளிலையா? இதுக்கு லைட்டா வேற கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நானும் ஒரு தடவை அந்த பக்கெட்ல தேடி பார்த்துருந்தேன். ஜாய்ஸ்டிக் இல்லை, அதுக்குள்ள சார்ஜர் இல்லை. ஓகே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜாய்ஸ்டிக்கும் சார்ஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளேயர் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு சாக்கில் கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க்கும், இன்னொரு சாக்கில் கொஞ்சம் லேப்டாப் இருந்துச்சு. நம்ம எடுத்துட்டு போன பவர் பேங்கை வச்சு நான் S8 ப்ளஸ் நான் சார்ஜ் போட்டு பார்த்துருந்தேன். டிஸ்பிளேல படம் வந்துருச்சு, ஆனால் ஸ்க்ரீன் வந்து ஃபிளிக்கரிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறிட்டு உள்ள போகும்போது ஃபிளிக்கரிங் கம்மியாகுதான் பார்க்கறதுக்காக நான் கொஞ்சம் சார்ஜ் போட்டு வச்சுட்டு நான் வேற ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துருந்தேன். இன்னொரு சாக்கில் ஏகப்பட்ட டிஸ்பிளே போட்டு வச்சிருந்தாங்க. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சாம்சங்ல S22 ஏதோ சம்திங்ல வந்து டிஸ்பிளே அது, ஆனால் ப்ரோக் ஆகிருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு டேப் கிடச்சிருந்துச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னொரு டேப் கிடச்சிருந்துச்சு, டச்சு ரொம்ப உடஞ்சதுனால அங்கேயே போட்டுட்டேன். இன்னொரு டேபும் கிடச்சிருந்துச்சு, கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதெல்லாம் அங்கே போட்டுட்டு ஐஃபோனில் 6 ப்ளஸோ 6s ப்ளஸோ 3 மொபைல் கிடச்சிருந்துச்சு. ஒன்று நல்ல ஸ்கிராப் கண்டிஷனில் இருந்துச்சு, 2 ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. நான் 3 எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கேமிங் டிவைஸ் மாதிரி ஏதோ ஒன்று கிடச்சிருந்துச்சு, அதே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த கேமிங் டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெடி டிஸ்பிளே இருந்துச்சு, அது இல்லாமல் பார்க்க கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராடக்ட் மாதிரி இருந்துருந்துச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி நம்ம எடுத்த வரைக்கும் போதும், நம்ம அப்படி கிளம்ப வேண்டியதான் சொல்லிட்டு, ஏன்னா மலைக்கு வேற இருந்துகிட்டு இருக்கு, அதனால அப்படி கிளம்பலாம்னு சொல்லிட்டு நான் என்னென்ன மொபைல்லாம் கழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
நான் இங்கேருந்து கிளம்புனாலும் நம்ம அண்ணன் வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி ஐடியாலாம் இல்லை. ஒவ்வொரு மொபைலாக எங்கேருந்து இல்லாமல் தேடி எடுத்து ஒவ்வொன்றா அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஒரு ஜியோ ஃபோன் எடுத்து கொடுத்துருந்தான். இது அவனுக்கு வேணும்னு சொல்லியிருந்தான். நான் சரி ஓகே நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். நம்ம அண்ணன் எடுத்து கொடுத்த அந்த ரெட்மி பவர் பேங்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா அது நல்ல வாட்டர் லாக் ஆகிருந்துருந்துச்சு. இதை தாண்டி நல்ல பவர் பேங்கே வரும், அது வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி நம்ம எடுத்து வச்ச மொபைல்லாம் ஃபுல்லாக நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு. நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா விடுத மாதிரி இல்லை. எங்கேருந்து இல்லாமல் கீபேட் மொபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா எடுத்து ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ஒரு நோக்கியா செல் எடுத்து கொடுத்துருந்தான். நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன், மொபைல் ஆன் ஆச்சு, ஆனால் டிஸ்பிளேல படம் வரல. சரி ஓகே அவன் எடுத்து கொடுத்ததுக்காக நான் மொபைலை நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இது வேணும் உனக்கு, இது வா உனக்கு இதே ரெடி பண்ணி தரேன். இதுக்கு டிஸ்பிளே கிடைக்கும் வா. இதெல்லாம் கண்டிஷனை பார்த்தாலே தெரியுது எப்படி இருக்குன்னு. பேட்டரி வேணுமா? இந்தா அவ்வளோதான். சத்து துருத்திக்கு போடு. வா அதான் இந்த சோப்பு காசில் ரெடி பண்ணி தரேன். இன்னொரு நோக்கியா செல் எடுத்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்துருந்தான். நல்ல வேலைக்கு அந்த மொபைலுங்கிறது ஆன் ஆகி எல்லா கீயும் ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இல்லை விட்டா வந்துருச்சு லக்கு உனக்கு. கீபேடு எல்லா கீபேடும் ஒர்க் ஆகாதான் பாரு. முடிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் நம்ம கடை ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மொபைலும் எடுத்துட்டீங்களா, பில் போட்டலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நான் ஓகே முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான் சொல்லி நான் அவர் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய கடை அதுக்கு இப்போ நேரம் கிடையாது. மழைக்கு இருந்துகிட்டு இருக்கு, ஓடிடுவோம். நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா விடுத மாதிரி இல்லை. இங்கே இருக்க ஒவ்வொரு மொபைலையும் கண்டிப்பாக நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்திருப்பான் போல இருக்கு. ஃபுல்லாக தேடிக்கிட்டு தான் இருந்திருந்தான் மொபைலை. எல்லா மொபைலும் ஒவ்வொன்றா அவனை எடுத்து பார்த்துக்கிட்டு தான் இருந்திருந்தான். ஆடினே இருப்பேன் இந்த மாதிரி தேடினே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்திருந்தான். நக்கிட்டு போச்சா அப்படி போட்டுரு, அவ்வளோதான். இனிமே ஆனாவெல்லாம் ஆனாவாது, அவ்வளோதான் விட்டுரு. வேற பாரு, அதான் மேலே மூடி உடஞ்சிருக்கலாம், அதை போட்டு இனத்தை போட்டு எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கலாம். அதுக்கு போர்டு வேலை பார்த்து வேணாம் ஆன் ஆச்சுனாலும் வேஸ்ட்டு. போர்டு வேலை பார்த்துருக்கு. பேட்டரி எடு. போர்டு சீல்டு இல்லை பாரு, அப்படி உள்ள போட்டுரு. எப்படி எடுத்து அப்படியே உள்ள போட்டுரு. அது மூடி எங்கே இருக்கு? அப்படியே உள்ள போட்டு பழைய மாடலா உள்ள போட்டுரு. நானும் நம்ம அண்ணன்ட்ட நம்ம மொபைல் பார்த்த வரைக்கும் போதும், எடுத்த வரைக்கும் போதும், கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு நான் கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அவன் அங்கேருந்து கிளம்புற மாதிரி தெரியல. இந்த நேரத்தில் தான் நம்ம ஓனர் அண்ணனுக்கு வெளியூருக்கு நம்ம ஸ்கிராப் மொபைல்லாம் லோடு ஏற்றி வேண்டிய வேலை வந்துருச்சு போல இருக்கு. அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்திருந்தாரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிருந்துச்சு. அந்த நேரத்தில் சரி ஓகே இருக்க எல்லா மொபைலும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அண்ணனும் ஒரு மொபைலாக சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதான் நீ ஃபர்ஸ்ட் அமுக்கணும், இல்லை அந்த பட்டன் தான் ஃபர்ஸ்ட் அமுக்கணும். அதான் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு, படம் வரும். ஆனால் ரெண்டு டாட் கிடக்கு. ஃபெதர் டச் கிடையாது, இது வந்து நெயில் டச் வரும். அது நல்ல மொபைல், இது யூஸ் பண்ண சூப்பராக இருக்கும். இது ஒட்டியிருக்கோம். ஆமாம் ஒட்டியிருக்கு. அது உரிச்சா புதுசு மாதிரி ஆயிரும். ஆனால் டிஸ்பிளே 2 டாட் கிடையாது. வேணா எடுத்துக்கோ, இல்லை அப்படின்னா அப்படியே போட்டுரு, வேற மொபைல் பாரு. மூடி போட்டு அடுத்து யாரும் எடுப்பாங்க, மூடி போட்டுரு. சூப்பர் மொபைல். ஓகே C1 C2 அது C2 சூப்பராக இருக்கும். சவுண்ட் வந்து தெரியுமா? பக்காவாக இருக்கும். டிஸ்பிளே எல்லாம் பார்க்க இருந்துச்சு. பாட்டு ஆன் பண்ணி பாரு. ஆனாயிட்டு வைப்ரேட் ஆகுதோ? டிஸ்பிளேல படம் வரல அப்படி தானே? அப்படியே உள்ள போட்டுரு. தானே எடுத்த போதும். அணி என்னத்தை கிண்டுனாலும் திரும்பி வந்த மொபைலும் திருப்பி வரும். உடே வா. நம்ம PS2 எடுத்த பக்கெட்டில் இருந்திருந்து ஒரு சார்ஜர் ஒன்று எடுத்திருந்தேன். டைப் சி போர்ட்டோட இருந்துருந்துச்சு. ஓகே நான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நான் அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த இந்த மொபைல் பையிலேருந்து இன்னொரு பைக்கு தாவிட்டான். அதுலேருந்து ஒரு மொபைலாக எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். 4G மொபைல், அது எடுத்து 4G மொபைல். அது செட் ஆகும். ஆன் பண்ணு, ஆன் ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கிடுவோம். டிஸ்பிளே எடுத்துக்கோ, டிஸ்பிளே வேறு மாற்றிக்கலாம். எடுத்துக்கோ, கொண்டா. டிஸ்பிளே கிடைக்குமா? கிடைக்கும். அதுக்கு பேட்டரி இந்த பேட்டரி செட் ஆகாது சொன்னா. செட் ஆகாதா? ஆனால் போட்டு ஆன் பண்ணிக்கிடலாம். உயிரே இல்லை, அவ்வளோதான். போக்கு சைஸை பற்றி எப்படி இருக்குன்னு அதரும் பக்கத்து வீட்டுக்கு அதரும்.
போன வாட்டி பார்த்த மொபைல் நினைக்கிறேன். பேட்டரியை தொலைச்சிடாத. பேட்டரி உள்ள போட்டு அவருக்கு அடுத்து கண்டுபிடிக்க முடியாது. பேட்டரி எங்கே வச்சிருக்க? ரைட் வேண்டாம். அதில் பாதி தானே இருக்கு. இண்டெக்ஸ் தான் இது. அதுக்கு மூடி இல்லைன்னா அது வேஸ்ட்டு. செல்லு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆனால் மூடி இல்லைல்ல. டச் இது ஜிவி சூப்பராக இருக்கே. டாக்டர் ஓப்பன் பண்ணு, பேட்டரி என்ன பேட்டரின்னு பார்ப்போம். ஆனால் வேலை நடந்திருக்கு. நீ வச்சிருக்கலாம் பேட்டரி, அதை போட்டு ஆன் பண்ணி பாரு. டிஸ்பிளே ஒயிட் அடிக்கி நார்மலாக தானே இருக்கு. சரி எடுத்துக்கோ. ஆனால் டிஸ்பிளே ரீசால்ட்டிங் வேணா பண்ணி பார்ப்போம். எடுத்துக்கோ. நல்லா இருக்கு. டிசைன் சூப்பராக இருக்கு. நம்ம எடுத்து வச்சிருக்க மொபைலை பார்த்தாலே தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட நம்ம நிறைய மொபைல் எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் அண்ணன் இன்னும் விடுத மாதிரி தெரியல. எங்க மொபைலை தேடிக்கிட்டே தான் இருந்திருந்தான். சரி அவன் தேடுற நேரத்தில் நான் வேற ஏதாவது கிடைக்குமா சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சாக்கு நிறைய செயின் வாட்சும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிஎம்எஸ் போர்டு மாதிரி ஏதோ ஒன்று இருந்துருந்துச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அதனால அப்படி நான் பார்த்து அங்கேயே வச்சுட்டு எனக்கு ஒரு நோக்கியா செல் கிடச்சிருந்துச்சு. அதில் நான் பேட்டரி போட்டு பார்த்து இருந்தேன். அதில் டிஸ்பிளே வந்துருச்சு, எல்லா கீயும் ஒர்க் ஆயிடுச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம எடுத்து வச்ச மொபைலோட சேர்த்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா தேடிட்டு 2-3 மொபைலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் நான் பார்த்துட்டு ஒவ்வொன்றா நான் கழிச்சிக்கிட்டு தான் இருந்திருந்தேன். ஏன்னா அதெல்லாம் எடுக்க ஐடியாவில் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சாக்கில் நிறைய செட்டாப் பாக்ஸ் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் ஒரு சைடு தேடிக்கிட்டு இருந்தான், நான் ஒரு சைடு தேடிக்கிட்டு இருந்தேன். டேஷ் கேமரா எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்குள்ள இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டான். வெளியே போயிட்டு ஒரு ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்ததான். நோக்கியான்னு போட்டு இருந்துச்சு. ஆனால் ஸ்பீக்கர் வந்து நல்லா கிழிஞ்சிருந்துச்சு. அதனால அங்கேயே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரூம்ல இருக்க மொபைல்லாம் மறுபடியும் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் ஒரு ஐபோன் ஒன்று எடுத்து கொடுத்துருந்தான். ஐபோன் 11 ப்ரோ நினைக்கிறேன். அந்த மாடல் எடுத்து கொடுத்துருந்தான். ஒரு 5S ஒன்று எடுத்து கொடுத்துருந்தான். ஐபோன் மாதிரி இருக்கு. ஒரிஜினல் ஐபோன் தான். ஒரிஜினல் ஐபோன் வேற என்ன கிடக்கெடு. சார்ஜர் எடு. ஓப்போ சார்ஜரா பாரு. என்ன பிராண்ட் இது? ஓப்போ தானா? என்னது அது? சிப்பு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவரில் 2-3 ப்ராசஸரும் நிறைய அடாப்டர் பின்ஸும் கடந்துருந்துச்சு. அது இருந்த மாதிரியே அவனை நான் மாட்டிட்டு அது ஜிப்லாக் கவருக்குள்ளே போட்டுட்டு அவனை இருந்த இடத்துல எடுத்து வைக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய ஏடிஎம் கார்டு மாதிரி எடுத்து கொடுத்துருந்தேன். நல்லா ஊத்து பார்த்துருந்தேன். அது ஃபுல்லாகவே டிடிஹெச் கார்டு, சன்டார்க் கார்டு, நம்ம செட்டாப் பாக்ஸ்க்கு போடக்கூடிய கார்டு தான் நிறைய ஏகப்பட்டது இருந்துருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாதாக்க அங்கேயே வைக்க சொல்லிட்டேன். அதில் உள்ள கார்டு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் எடுத்து கொடுத்த 2 ஐபோனையும் நம்ம எடுத்து வச்சிருக்க மொபைலோட சேர்த்து நான் வச்சுட்டேன். அதே நேரத்தில் நம்ம ஓனர் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா வெளியூருக்கு லோடு ஏற்றி முடிச்சிட்டாரு. நான் போதும், எடுத்த வரைக்கும் மொபைல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணனை கன்வின்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மொபைல் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம பில் போடுறதுக்காக பில் கவுண்டருக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். அதே வேளையில் இந்த ஸ்கிராப் குடோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னையால் இப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இது வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ். அது போக கிட்டத்தட்ட 30-40 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எனி டைம் லோடு வந்துகிட்டு இருக்கும், எனி டைம் லோடு ஏற்றி விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சில்லறை வியாபாரத்துக்குலாம் நமக்கு வந்து அங்கே அந்த கடையில் வந்து அலௌடு கிடையாது. ஏதோ நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்ச பழக்கத்து மூலயமா நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் அங்கேருந்து சில மொபைல் வாங்குறதுக்கும் நமக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஓனர் அண்ணனோட பெர்மிஷன் இல்லாமல் இந்த லொக்கேஷனை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது. ஒருவேளை வேற ஏதாவது அல்டர்னேட்டிவ் வேற சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு இங்க ஸ்கிராப்ல இருக்க பொருட்களை நீங்க ஈஸியா வாங்குற மாதிரி ஏதாவது நம்ம வழிவகுப்போம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எப்பவும் பதிவா போகிற ஸ்கிராப் குடோன்ல இருந்து கொஞ்சம் மொபைலும் ஒரு PS2வும் ஒரு டேப்லெட்டும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துட்டு வந்த எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் கலட்டி அது உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் அதுல என்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்த பொருளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எடுத்துட்டு வந்த எல்லா எலக்ட்ரானிக் பொருளையும் வரிசைக்கு அடுக்கி வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிடுவோம். அப்பதான் நம்ம சர்வீஸ் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு PS2 எடுத்திருந்தோமோ, இது வந்து ஏசியில் ரன் ஆகக்கூடிய கிடையாது, டிசியில் ரன் ஆகக்கூடியது. 9 வோல்ட் டிசி பவர் சப்ளை நினைக்கிறேன். PS2
ஒரு சாம்சங் டேப் மாடல் என்ன டேப் 3 நினைக்கிறது சரியா தெரியல. அப்புறம் 5S போன வாட்டி ஒரு 5S எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இந்த வாட்டி ஒரு 5S எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆனால் இது கண்டிஷன் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன டிஸ்பிளே மட்டும் சுற்றி ஒரு மாதிரி ப்ளீடிங் ஆன மாதிரி தெரியுது, தெரியல, பார்ப்போம், ஆன் பண்ணி பார்ப்போம். அப்புறம் நார்சோ 50A ரியல்மியோடது டிஸ்பிளே அவுட். இதில் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு 7+, நான் 6+ நினச்சிருந்தேன், இது வந்து 7+. அதில் மொத்தம் மூணு மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒன்று வந்து நல்ல ஸ்க்ராப் கண்டிஷனில் இருக்குது, அது போக மதர் போர்டுங்க நல்ல வேலை நடந்திருக்கு. மற்ற ரெண்டும் ஓரளவு கண்டிஷனாக இருக்குது. இதை கழட்டி பார்த்தா என்ன கண்டிஷன் தெரியும். அது போக ஒரு iPhone 13 டிஸ்பிளேவும் பேட்டரி மாற்றி ஆகும்னு நினைக்கிறேன், மாற்றி போட்டு பார்த்தா தெரியும். அப்புறம் மைக்ரோமேக்ஸில் கீபேடில் ஒரு ஃப்ளிப்பு, இது டிசைன் நல்லா இருந்துச்சு. அது போக டிஸ்பிளே அங்கே வச்சு ஆன் பண்ணி பார்த்துருந்தோம், டிஸ்பிளேங்கிறது ஒயிட் அடிச்சிருந்துச்சு. ஒரு ரீசால்ட்டிங் பண்ணி பார்த்தா போட்டால் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஜியோ பாரத், இது வந்து 4G மொபைல், இது வந்து இப்போ வந்த மாடல், இது அதை எடுத்திருக்கோம். அதுவும் டிஸ்பிளே அவுட்டு அங்கே செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஒரு ஜியோ செல்லு F220F, அது F120B, இதுவும் 4G மொபைல் தான். நோக்கியா கீபேட் ஒன்று, இன்னொரு நோக்கியா கீபேடு, இன்னொரு நோக்கியா கீபேட். இதெல்லாம் நல்லா லென்த்தாக இருக்கும், கிட்டத்தட்ட மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் விவோவில் Y91 சொல்லிட்டு ஒரு மாடல், இது இதில் டிஸ்பிளே இல்லை, ஆனால் மதர் போர்டு பேட்டரி உள்ளே இருக்குது. அப்புறம் விவோவில் Y11 ஒன்று மாடல், இது இப்போ பார்க்க ஒரு டீசெண்டாக இருக்குது, அதனால் எடுத்து வச்சுருக்கோம். கேமிங் டிவைஸ், இதை எதை வச்சு நான் கேமிங் டிவைஸ் சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஜாய்ஸ்டிக்கில் இருக்க மாதிரி நிறைய இது ஆப்ஷன் இருக்குது. அது போக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் மேரியோ படம், அதுக்கப்புறம் நம்ம கேமுக்குள்ள படம்லாம் இருக்குது, அதை வச்சு நான் கேமிங் டிவைஸ்னு சொல்கிறேன். சாரி, இது iPhone 13 கிடையாது, இது வந்து லெவல் ப்ரோ நினைக்கிறது. நான் அவசரத்தில் பதட்டத்தில் நான் 13 சொல்லிட்டேன் இதை. ஓகே, நம்ம எடுத்த மொபைல் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுத்து பார்ப்போம். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து பேட்டரியில் தான் ரன் ஆகும். அதனால் நமக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கேன், இதுதான் நமக்குள்ள DC பவர் சப்ளை மிஷின். இதை வச்சு இது மூலயமா தான் நம்ம எடுத்துகிட்டு வந்த மொபைலுக்கும் அந்த டேபுக்கும் நம்ம PS2க்கும் வோல்டேஜ் கொடுத்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஒரு மொபைல் ஒர்க் ஆகிறதுக்கு 3.8 வோல்ட்டுங்க தேவைப்படும். நம்ம மிஷினில் 3.8 வோல்ட் நம்ம செட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மொபைலாக எடுத்து அதோட பேட்டரி கனெக்டருக்கு இந்த வோல்டேஜை நம்ம கொடுத்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம DC பவர் சப்ளைக்கு அதுக்கு உண்டான ப்ராப் ஒயரை ஃபஸ்ட் நம்ம மாட்டி எடுத்துக்கிடுவோம். நான் 2 ப்ராபையும் டச் பண்ணும்போது அங்கே வோல்டேஜுங்கிறது ட்ராப் ஆகுது. அப்போ அந்த ப்ராப்ளங்கிறது 3.8 வோல்ட்டுங்கிறது வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் ஜியோ மொபைல் செக் பண்ணி பார்த்துருந்தேன். மொபைலுங்கிறது ஆனாய் எல்லாம் பெர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருந்துருந்துச்சு, அதில் கம்ப்ளைண்ட்டே இல்லை. பேக்டோர் மட்டும் போடணும். அதுக்கப்புறம் இன்னொரு நோக்கியா அவனை எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதையும் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன், அதுவும் ஆன் ஆயிடுச்சு, அதையும் கம்ப்ளைண்ட் இல்லை. இது நம்ம க்ளீன் மட்டும் பண்ணால் போதும், மற்ற எல்லாமே இருக்குது, பேக்டோர் எல்லாமே இருக்குது. அடுத்ததாக இதே மாதிரி இன்னொரு நோக்கியா எடுத்துகிட்டு வந்தோம், நல்ல லென்த்தாக மொபைல், அது ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். மொபைலுங்கிறது ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளேல படம் வரல. சரி, ஓகே, அப்புறம் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு iPhone 5Sக்கு வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். நம்ம மிஷினில் ஆம்ஸுங்கிறது எடுக்கு, ஆனால் டிஸ்பிளேல பிக்சல் வரல. வேறு டிஸ்பிளே போட்டு பார்த்தா தான் இதை என்ன கம்ப்ளைண்ட் நம்மளால் சொல்ல முடியும். ஃபோனை வந்து ஆன் ஆகுது, ஆனால் டிஸ்பிளேல படம் வரல. நம்ம கடையோட டிஸ்பிளே இருக்குது, அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நமக்குள்ளே iPhone 7+க்கு வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நான் எடுத்திருந்தேன். அதுக்கு மேலே ஷீல்டு இருந்துச்சு, பேட்டரி கனெக்டருக்கு கவர் ஆகிக்க ஷீல்டு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்டருக்கு வோல்டேஜ் கொடுத்து பார்த்துருந்தேன். இதுலேயும் ஆம்ஸுங்கிறது எடுக்கு, ஆனால் டிஸ்பிளேலங்கிறது பிக்சல் எதுவும் வரல. காரணம் என்ன, டிஸ்பிளேங்கிறது நல்லா உடஞ்சிருக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதனால இன்னொரு 7+ எடுத்துகிட்டு வந்தேன்ல, அதில் இருக்க டிஸ்பிளே தூக்கி இதில் போடலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி அந்த மொபைல்லையுமே வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காகவே ஆம்ஸுங்கிறது எடுக்கு. நான் பவர் பட்டனை ட்ரிகர் பண்ணதுக்கு முன்னாலே ஆம்ஸ் எடுக்கு. அப்போ இதில் வந்து பவர் லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். அதனால இன்னொரு டிஸ்பிளே இல்லாமல் ஸ்கிராப் கண்டிஷனில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்ல, அந்த மொபைலை எடுத்துகிட்டு நான் அதுக்கு வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த மொபைல் கரெக்டாக இருக்குது. அதனால அந்த டிஸ்பிளே கலட்டி இந்த போர்டில் தூக்கி போட்டு பார்த்துருந்தேன். ஆனால் நோ யூஸ், ஏன்னா டிஸ்பிளேல படம் வரல. அப்படி நான் மாற்றி இருக்க டிஸ்பிளே ஃபுல்லாக நான் ஒரு போர்டுக்காக போட்டு செக் பண்ணி பார்த்துருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. 2 போர்டுங்கிறது ஆன் ஆகுது, ஒரு போர்டுங்கிறது ஆன் ஆகலை. சரி, ஓகே, புது பேட்டரியும் டிஸ்பிளேயும் போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் ரப்பர் பேண்ட் போட்டு நான் 3 கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன், கடை கொண்டு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் அப்போ செக் பண்ண நோக்கியா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதான் என்ன அப்படின்னா, DC பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் மொபைலுங்கிறது ஆன் ஆகுது, டிஸ்பிளேல படம் வரல. கலட்டி பார்த்துருந்தேன், டிஸ்பிளேங்கிறது கையோட வருது. காரணம் என்ன அப்படின்னா, டிஸ்பிளே மாற்றக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் ஸ்ட்ரிப்பு கட் ஆகிருக்கு, அதை அப்படியே போட்டாங்க போல இருக்குது. அடுத்ததாக நம்ம எடுத்துகிட்டு வந்த டேபை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேட்டரியை அதோட கனெக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராபை அதில் வச்சுட்டு நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். முதல் தடவை ஆன் ஆகிட்டு டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. 2வது தடவை ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். 2வது தடவை ஆன் ஆகி கிட்டத்தட்ட உள்ளே போகக்கூடிய ஸ்டேஜில் மறுபடியும் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு வேளை பேட்டரியை போட்டால் தான் இந்த டேப் ஆன் ஆகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் கண்டுபிடிச்சேன். இந்த டேப்பில் வந்து சார்ஜிங் பின்னு கம்ப்ளைண்ட் இருக்குது.
சப்போஸ் நம்ம மார்க்கெட் போனோம் அப்படின்னா இதுக்கு சார்ஜிங் பின்னு வாங்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு ஏதாவது டேப்ல இருந்தோ இல்லை அப்படின்னா வேறு நம்ம கடையில் ஏதாவது பின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த பின்னை இதில் போட்டுட்டு நம்ம ஃபுல்லாக சார்ஜ் போட்டு பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு. அடுத்ததாக நமக்குள்ளே PS2க்கு வோல்டேஜ் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி 8.5 வோல்ட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நம்ம டிசி பவர் சப்ளையில் 8.5 வோல்ட்டுங்க செட் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். ஆனும் ஆச்சு. லைட் ரெட் கலர் லைட் இருந்துச்சு. நான் ட்ரிகர் பண்ண உடனே க்ரீன் கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ போர்டு ஒர்க்கிங்கில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது போக நான் கொஞ்சம் ஜென்ரலாக செக் பண்ணி பார்த்துருந்தேன். அந்த சிடி ரீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரிப்பு அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்துருந்துச்சு. அதனால் ஓரமாக வச்சுட்டு அப்புறம் மானிட்டர்லையாச்சும் இல்லை அப்படின்னா டிவிலையாச்சும் போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம iPhone 11 Pro எடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். பின்னாடி பேக் டோருங்கிறது ஹெவியாக உடஞ்சிருந்துச்சு. கண்டிப்பாக பேக் டோர் மாற்றி ஆகணும். பேட்டரிங்கிறது பல்ஜாக இருக்குது. பேட்டரிங்கிறது மாற்றி ஆகணும். ஸ்ட்ரிப்பு கட் ஆகிருக்கு. அதனால் நம்ம டிஸ்பிளேவை மாற்றி ஆகணும். அது போக வேறு போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு தெரியல. நம்மக்கிட்ட ஒரு டெட்டான ஒரு 11 Pro இருக்குது. இதில் என்ன அப்படின்னா டிஸ்பிளேங்கிறது படம் வரும், ஆனால் ஃபுல்லாக லைன்ஸ் விழும். நான் அந்த 11 Proக்கு புது டிஸ்பிளே வாங்கி நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. சப்போஸ் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசு வாங்கிக்கிடலாம். சப்போஸ் ஆன் ஆகலை அப்படின்னா வாங்கி வேஸ்ட் ஆயிருங்கிறதுக்காக இந்த டிஸ்பிளே ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா புதுசு வாங்கிக்கலாம். அப்படியே ஆன் ஆகலை அப்படின்னா நம்ம ஸ்க்ராப்புக்கு இல்லை அப்படின்னா நம்ம ஸ்பேருக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு அந்த மேலே இருக்க ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த டிஸ்பிளேவை கலட்டி இதில் போட்டு பார்த்துருந்தேன். ஆனால் பாருங்கள் நம்ம டிசி பவர் சப்ளையில் 8.5 வோல்ட் இருந்துச்சு. சப்போஸ் நான் கவனிக்காமல் இதுக்கு நான் 8.5 வோல்ட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா சப்போஸ் மதர் போர்டு நல்லா இருந்தாலுமே மதர் போர்டுங்கிறது ஷார்ட் ஆகி அடிச்சிருந்துருக்கும். அதனால் நான் கவனமாக எடுத்துகிட்டு நான் 3.9 வோல்ட்டை செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். ஒரு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய சேர்ந்து அப்படின்னா மொபைலுங்கிறது ஆன் ஆயிடுச்சு. அப்போ போர்டுங்கிறது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்ம தைரியமாக நம்ம புது டிஸ்பிளே நம்ம வாங்கிக்கிடலாம். சப்போஸ் எதுனா ப்ராப்ளம்னா கூட அப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம். அதனால் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மார்க்கெட் கொண்டு போகிறதுக்காக. மொபைல் ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் ஆப்பிள் லோகோ வரும், அதோட சேர்த்து க்ரீன் லைனும் வரும். ஓகே மொபைல் ஆன் ஆச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நான் ஏன் ஹோல்டு பண்ணி பிடிக்கல அப்படின்னா அந்த பேட்டரிக்கு வந்து 2 பேட்டரி கனெக்டர் வரும். ரெண்டுக்குமே வோல்டேஜ் கொடுத்தா தான் மொபைல் ஆன் ஆகி உள்ளே போகும். அப்படியே நம்ம கை வச்சு ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்க முடியாது சொல்லிட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மைக்ரோமேக்ஸோட ஃப்ளிப் மொபைல் இது அங்கே வச்சு ஆன் பண்ணி பார்த்துருந்தோம். டிஸ்பிளேங்கிறது ஒயிட் அடிச்சிருந்துச்சு. ஆனால் மொபைல் டக்குன்னு பூட் ஆகி அவ்வளோ ஆன் ஆகி உள்ளே போயிருச்சு. சரி ஓகே இதை நம்ம ரீசால்ட்ரிங் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த நம்ம ஸ்டிக்கரை பீல் பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டுனா உள்ள ஸ்க்ரூவே இல்லை. ஆல்ரெடி கழட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது போக அந்த ஸ்ட்ரிப்புங்கிறது ஜம்பர் அடித்து ஜாயின் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி பார்ப்போம். வந்துச்சுன்னா லக்கு, வரல அப்படின்னா ஸ்பேருக்கு போட்டுக்கூட நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த நோக்கியா செல்லில் கம்ப்ளைண்ட்டே கிடையாது. பேட்டரி போட்ட உடனே எல்லா கீயும் ஒர்க்காகுது, பக்காவாக இருக்குது, ஒரிஜினல் டிஸ்பிளேவோடு இருக்குது, ஸ்பீக்கருக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் Naruto 50A இதில் பார்த்தாலே தெரியும் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருக்குது. அது போக கழட்டி பார்த்துருந்தேன். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரிங்கிறது பல்ஜாக இருக்குது. அதனால் மதர் போர்டு இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு டிசி பவர் சப்ளை ஆன் பண்ணதுக்காக பேட்டரி கனெக்டர் இருக்குது. நான் ப்ராப்பர் டச் பண்ணி பார்த்துருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் 2 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். 2 வாட்டியுமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த மாதிரி நம்ம டிசி பவர் சப்ளைல ஆம்ஸ் எடுக்கல அப்படின்னா ஒன்று பவர் பட்டன் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், இல்லை அப்படின்னா மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அப்புறம் செக் பண்ணலாம் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வந்த Vivo Y11 எடுத்து நான் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நல்லா ஃபுல் பேக்கடாக தான் இருந்துச்சு. ஒரு நம்பிக்கை கிடச்சிருந்துச்சு எப்படி ஆன் ஆயிருன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே இருக்க ஷீல்டில் உள்ள ஸ்க்ரூவெலாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டிசியில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தேன். மொபைலுங்கிறது வைப்ரேட் ஆச்சு, ஆனால் டிஸ்பிளேங்கிறது படம் வரல. மொபைல் வைப்ரேட் ஆச்சுனாலே மொபைலுங்கிறது ஒர்க்கிங்கில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அந்த மொபைல் வந்து ஒர்க்கிங்கில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம கடை கொண்டு போய் வேறு டிஸ்பிளே போட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் Vivo Y91 எடுத்து பார்த்துருந்தேன். இல்லை டிஸ்பிளே மட்டும் இல்லை, மதர் போர்டு பேட்டரி உள்ளே இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஷீல்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டிசியில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். இதுலேயும் வைப்ரேட் ஆச்சு, ஆம்ஸும் கரெக்டான ஆம்ஸ் எடுத்துருந்துச்சு. அப்போ இந்த போர்டு ஒர்க்கிங்கில் இருக்குது, நம்ம கடை கொண்டு போய் வேறு டிஸ்பிளே போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜியோ பாரத் இது அங்கே வச்சு செக் பண்ணி பார்த்துருந்தோம். டிஸ்பிளேங்கிறது உள்ளே உடஞ்சிருந்துச்சு. அப்போ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் இருக்குது. அதான் டிஸ்பிளே எத்தனை ரேக் டிஸ்பிளே அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டு பார்த்துருந்தேன். மொத்தம் இதில் வந்து 20 ரேக் டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. அப்போ மார்க்கெட் போய்ட்டு 20 ரேக் டிஸ்பிளே ஒன்று வாங்கிட்டு வரணும். அதில் தனியாக எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த டிஸ்பிளேல இருக்க பின்னை பார்த்தாலே தெரியும். மொத்தம் அதில் 20 பின் இருக்கும். அப்போ நான் 20 பின் நம்ம டிஸ்பிளே வாங்கி அது இருக்க மாதிரி ரீசால்டிங் பண்ணாலே இந்த மொபைலுங்கிறது ஆன் ஆயிரும். அடுத்ததாக நம்ம எடுத்துகிட்டு வந்த கேமிங் டிவைஸுக்கு நான் வோல்டேஜ் கொடுத்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். இது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு உள்ள சின்ன ஒரு மெமரி கார்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது போக ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. இதை நம்ம ஸ்டிக்கை வச்சு நம்ம டச்லாம் பண்ணலாம் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கப்புறம் செர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். இது வந்து நிண்டெண்டோன்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ரைஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போவே ரீஃபர்பிஷ்டே 16,000 போட்டிருக்காங்க. புதுசுங்கிறது 40,000 மேலே போட்டிருந்தாங்க. இந்த டிவைஸை சார்ஜ் பண்ணதுக்காக பின்னாடி 2 போர்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ள சார்ஜர் நம்மள்ட்ட கிடையாதுனால நான் டேரக்ட் பண்ணி பார்த்துருந்தேன். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதனால் நம்ம டிவைஸை கழட்டி
பேட்டரிக்கு வோல்டேஜ் கொடுக்கலாம்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஒரு சின்ன மெமரி கார்டு கூட உள்ள கடந்துருந்துச்சு, அது எதுக்குன்னு தெரியல, நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கிடலாம். அந்த பேட்டரிங்கிறது லேசாக பல்ஜாக இருந்துச்சு. அது ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் அந்த டெர்மினலை செக் பண்ணிவிட்டு நான் டேரக்ட் பண்ணிவிட்டு நான் சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன். டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஆம்ஸே எடுக்கலை. ஓகே நம்ம அப்புறம் செக் பண்ணலாம் சொல்லிட்டு இதை பற்றி நல்லா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அதை வச்சுட்டேன். ஹோல்சேல் கடைக்கு போகிறதுக்கு முன்னால் நான் டிசி பவர் சப்ளை மூலிமா மறுபடியும் அந்த 7க்கும் 5Sக்கும் வோல்டேஜ் கொடுத்து பார்த்துருந்தேன். 7 ஆன் ஆயிருச்சு, ஆனால் டிஸ்பிளே உடஞ்சிருக்கனால ஒரு மாதிரி ஃபேடிங் அடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் 5S ஆன் ஆயிருச்சு, ஆனால் அதில் என்ன அப்படின்னா ஐக்ளவுட் லாக்கு கடந்துருந்துச்சு. நம்ம 7க்கு நான் ஹோல்சேல் கடையில் வச்சு புது பேட்டரியும் புது டிஸ்பிளேயும் போட்டு பார்த்துருந்தேன். ஆனால் உள்ளே போயிருச்சு. ஆனால் அதில் லாக்கே இல்லை. பொதுவாக அது மாதிரி நம்ம ஸ்கிராப் ஷாப்லேருந்து எடுத்திருந்தால் மேக்ஸிமம் லாக் கிடக்கும். இதில் வந்து என்ன பண்ணால் லாக் இல்லை, ஆனால் ஐக்ளவுட் மட்டும் கடந்துருச்சு. அதை நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடலாம். இன்டர்னல் எவ்வளோன்னு பார்த்துருந்தேன், 32 இன்டர்னல் இருந்துருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அது காம்பவுண்ட் வேறு எதுவும் போன மாதிரி தெரியல, நீட்டாக தான் இருந்துருந்துச்சு. நம்ம ஐஃபோன் 11 ப்ரோவுக்கு டிஸ்பிளே ஸ்டாக் இல்லைனாக்கில் மற்ற என்னென்ன வாங்க வேண்டியது இருந்துச்சு ஃபுல்லாக வாங்கியாச்சு. நம்ம நோக்கியாவுக்கு புது எல்சிடி ஒன்று வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு சால்ட்ரிங் மிஷின் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி தான், சால்ட்ரிங் மிஷினு, சால்ட்ரிங் லட்டு, சால்ட்ரிங் பேஸ்ட்டு, டீசால்ட்ரிங் விக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பழைய பிரிண்டில் கொஞ்சமாக சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெட் ஏற்றி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம புது எல்சிடி அதே பொசிஷனில் வச்சுட்டு நம்ம சால்ட்ரிங் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி விட்டா பற்றும் போதும் அதில் பிக்சலுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நம்ம போர்டில் இருக்க பிரிண்ட்டில் மட்டும் லெட் ஏற்றாமல் நம்ம எல்சிடியில் இருக்க பிரிண்ட்லையும் நம்ம லெட் ஏற்றினோம் அப்படின்னா நம்ம சால்ட்ரிங் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று, இல்லை லாஸ்ட் எண்ட் லைனில் நான் வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீட்டி விட்டாலே போதும். சால்ட்ரிங் லெட்டை வச்சுட்டு அழகாக பிடிச்சிக்கிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சு அப்படின்னா கொஞ்சம் லெட்டு கூட ஆட் பண்ணிக்கிடலாம். ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சால்ட்ரிங் விற்க வச்சு நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி கூட எடுத்துக்கிடலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனிச்சா போதும். என்ன அப்படின்னா நம்ம எல்சிடியில் இருக்க பிரிண்டும் போர்டில் இருக்க பிரிண்டும் கரெக்டாக நேர்கோட்டில் இருக்க மாதிரியும் இன்னொரு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுபோக நம்ம எல்லா பின்னுமே ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்க சால்ட்ரிங் எக்ஸ்ட்ரா இருக்க சால்ட்ரிங் பேஸ்டெல்லாம் சூப்பர் ஐபி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்தா போதும். நான் ஆன் பண்ணி பார்த்துருந்தேன், டிஸ்பிளேங்கிறது ஃப்ளிக்கரிங் ஆகலை, கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் இருக்கும், அது பீல் பண்ணி விட்டுட்டு நம்ம டாப் பேனலை போட்டுட்டு ஸ்க்ரூவை போட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. அப்படியே மேலே இருக்க டஸ்ட்டை மட்டும் கை தட்டி வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ மொபைல் பார்க்கறதுக்கு நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஆகிருச்சு. இப்போ நம்ம ஜியோ பாரத்துக்கு வரலாம். பழைய டிஸ்பிளேவை சால்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு டீசால்ட்ரிங் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். எடுத்து அந்த பிரிண்ட்டில் கொஞ்சமாக சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லெட்டை ஏற்றிக்கிடுவோம். அதே மாதிரி தான் லெட்டை அப்ளை பண்ணுறது மூலிமா நம்ம ஈஸியாக நம்ம டிஸ்பிளே வந்து சால்ட்ரிங் பண்ணி நம்ம மாற்றிக்கிடலாம். அப்படியே கையோட நம்ம எல்சிடியில் இருக்க பிரிண்ட்லையும் நம்ம லெட்டை ஏற்றிக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம 2 பக்கமும் லெட்டை ஏற்றுறதுனால நம்ம சால்ட்ரிங் பிட்டை நம்ம எல்சிடியை பொசிஷனில் வச்சுட்டு மேலே லேசாக டச் பண்ணாலே போதும். 2 பக்கமும் லெட்டு ஏற்றிருக்கிறதுனால 2 பக்கம் இருக்க லெட்டுமே உருகி அந்த ஜாயிண்ட்டுங்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாளடைவில் நம்ம கீழே போட்டாலுமே எந்த பிரச்சனையும் வராது. டிஸ்பிளேங்கிறது பிச்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கண்டினியூட்டிங்கிறது கரெக்டாக இருக்கும். லூஸ் கனெக்ஷன் எதுவும் இருக்க வாய்ப்பு கிடையாது. அது போக ஃப்ளிக்கரிங் ஆகாத வந்து நம்ம தவிர்த்துக்கிடலாம். பக்காவாக இருக்கும். மேலே இருக்க ஃபிலிமை உரிச்சிட்டு நம்ம டாப் பேனலை போட்டு ஸ்க்ரூவை போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிருந்துச்சு. இப்போ நம்ம ஐஃபோன் 7க்கு வரலாம். இதுக்கான டிஸ்பிளேங்கிறது நம்ம மார்க்கெட்லேருந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஆனால் பேட்டரிங்கிறது நம்ம வாங்கலை. பேட்டரி ஒரிஜினல் பேட்டரிங்கிறதுனால அது போக நல்லா சார்ஜ் நிற்கிது, அதனால பேட்டரிங்கிறது வாங்கலை. இப்போ நம்ம பழைய டிஸ்பிளேவை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம புது டிஸ்பிளேவை வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஃப்ரண்ட் கேமரா இயர்பீஸ்க்குள்ள கனெக்டருங்கிறது லாக் ஆகிருக்கு. அதுக்கான ஷீல்டை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நான் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த டிஸ்பிளே இருக்குல்ல, அதில் வந்து இதுக்குள்ளே ஃப்ரண்ட் கேமரா, இயர்பீஸு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, அதுக்கு அந்த டிஸ்பிளே கவர் ஆகிருக்க மேலே இருக்க ஷீல்டு, இது எல்லாத்தையுமே புது டிஸ்பிளேல வந்து இன்ஸ்டால் பண்ணோம். பொதுவாக நம்ம ஐஃபோன் எடுத்துக்கிட்டாலே அதில் ஏகப்பட்ட ஸ்க்ரூ இருக்கும். பக்கத்தில் இருந்தாலுமே ஒரு ஸ்க்ரூவோட அளவுல இருந்து இன்னொரு ஸ்க்ரூங்கிறது மாறுபடும். அதனால நம்ம எந்தெந்த ஸ்க்ரூவை எங்கேருந்து கலட்டணுமோ அந்தந்த ஸ்க்ரூவை அந்த பொசிஷனில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஐஃபோனை பொறுத்தளவில் ஸ்க்ரூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இதனால் நமக்கு ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஷீல்டையோ இல்லை அப்படின்னா ஸ்க்ரூவையோ கலட்டுறீங்க அப்படின்னா அந்த ஷீல்டை கலட்டிட்டு அதை சுற்றி எங்கேருந்து கலட்டினீங்களோ அந்த பொசிஷனில் ஸ்க்ரூவை நம்ம அடுக்கி வைக்கிறது மூலமாக நம்ம மாட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஷீல்டை வச்சுக்கோங்களேன், அதை சுற்றி நான் இந்த ஸ்க்ரூவில் எங்கேருந்து கலட்டினோ அதை சுற்றி நான் அப்படியே வச்சுருந்துருப்பேன். உதாரணத்துக்கு அந்த ஹோல் இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் பக்கத்துலேயே நான் வச்சுருந்துருப்பேன். இதனால் நம்ம மாட்டுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஈஸியாக இருக்கும். அது போக எந்த பார்ட்டுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நான் கரெக்டாக பொசிஷன் பண்ணி வச்சுருந்துருக்கேன். அதனால் எனக்கு விறுவிறுன்னு நான் மாட்டிட்டேன். உதாரணத்துக்கு நான் அந்த இயர்பி ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே நான் டாப்பில் வச்சுருக்கேன். அதுக்கான ஸ்க்ரூவையும் நான் அந்த எந்த ஹோல்லேருந்து கலட்டினதும் அதை சுற்றி நான் ஸ்க்ரூவையும் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்த ஷீல்டை நான் என்ன போட்டு லாக் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த டிஸ்பிளேக்கு மேலே இருக்க ஷீல்டை நம்ம போட்டுட்டு அதுக்கான ஸ்க்ரூவையும் போட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்க்ரூவை எங்கேருந்து கலட்டினோ அந்த ஸ்க்ரூவை நான் பொசிஷன் பார்த்துட்டு, ஏன்னா முன்னாடி நான் அடுக்கி வச்சுருந்துருக்கேன், அந்த பொசிஷனை பார்த்துட்டு அப்படியே லாக் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஸ்பிளே
டிஸ்பிளே ஒர்க்குங்கிறது முடிஞ்சிருந்துச்சு. டிஸ்பிளேங்கிறது பக்காவாக எப்படி ஒரிஜினல் ஃபிட்டிங் இருந்துச்சோ அது மாதிரி ஆயிருச்சு. நம்ம இந்த ரெடி பண்ண டிஸ்பிளேவை லாக் இல்லாத போர்டுக்கு போடுறதுக்கு முன்னால் போட்டு லாக் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னும் 2 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த போர்டில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். முதல்ல ஒன்று போட்டு பார்த்துருந்தேன், கனெக்டிவ் ஐடியூன்ஸ்னு வந்து இருந்துச்சு. ஓகே, அதை நான் வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஒன்று பார்த்துருந்தேன். அது வந்து ஆம்ஸ் பார்த்தாலே தெரியும், ஆம்ஸ் ஓவராக எடுக்கு. அது போக மொபைலுங்கிறது ஆன் ஆகுது, 2 மொபைலுமே ஆன் ஆகுது. ஆனால் பயங்கரமாக ஓவர் ஹீட் ஆச்சு. இன்னொரு வந்து கனெக்டிவ் ஐடியூன்ஸ்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஓகே, இதனால் ஸ்பேருக்கு எதனா வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். இந்த நான் ஒர்க்கிங் எழுதுனா இந்த மொபைலுங்கிறது ஒர்க்கிங். ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா லென்ஸுங்கிறது ப்ரோக் ஆகிருக்கு. அது போக கேமரா உள்ளேயும் நிறைய டஸ்ட் இருந்துச்சு. அதனால கனெக்டிவ் ஐடியூன்ஸ் சொல்லிட்டு ஒரு மொபைல் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சுல, அந்த மதர் போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஒரு மொபைலில் ஒர்க்கிங் சொல்லி எழுதுனேன்னா இந்த மதர் போர்டை தூக்கி அந்த மொபைலில் தூக்கி போட போகிறோம். அதில் கேமரா லென்ஸுங்கிறது நல்லா இருக்குது. அது போக பேக் டோருங்கிறது க்ளீனாக இருந்துருந்துச்சு. ஐபி வச்சு க்ளீன் பண்ணி பார்த்துருந்தா பக்காவாக இருந்துருந்துச்சு. இந்த மதர் போர்டை தூக்கி அப்படியே நம்ம போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டிஸ்பிளேவையும் அந்த மொபைலில் இருக்க பேட்டரியையும் இதிலையும் போட்டு நம்ம லாக் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மொபைலில் இருக்க ஷீல்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மதர் போர்டு வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரி அந்த போர்டில் இருக்க ஷீல்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மதர் போர்டை நம்ம வச்சு நம்ம கலட்டின ஷீல்டை அதோட பொசிஷனில் வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவெல்லாம் அப்படியே நம்ம போட்டுட்டு பேட்டரியும் கையோட நம்ம மாற்றிட்டு நம்ம டிஸ்பிளே வச்சு லாக் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிருந்துச்சு. பொதுவாக நம்ம இன்பில்ட் பேட்டரி இருக்க மொபைலில் நம்ம பேட்டரி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சிலிக்கான் ஃபிலிம் கொடுத்துருந்துருப்பாங்க. அதோட எண்டை பிடிச்சி நம்ம இழுக்கும் போது உள்ளே இருக்க சிலிக்கானுங்கிறது அப்படியே நம்ம கையோட வந்து நம்ம பேட்டரி நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடலாம். இந்த மொபைல் ரொம்ப நாள் அப்படியே கிடந்ததுனால அந்த சிலிக்கானுங்கிறது உருகி மெல்ட் ஆகி அந்த பேட்டரிக்கும் அந்த ஃப்ரேமுக்கும் அப்படியே பிடிச்சிக்கிடுச்சு. என்னால் எடுக்க முடியல. அதனால க்ளூ ரிமூவர் போட்டுட்டு நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன், டேமேஜ் ஆகாமல். ஓகே, நமக்குள்ள பேட்டரி சுத்தமாக சார்ஜில் போல இருக்குது. கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டுக்கிட்டேன். சார்ஜ் ஏறுற நேரத்தில் நம்ம அப்படியே நம்ம விவோ மொபைலுக்கு வரலாம். விவோ Y91க்கும் Y11க்கும் நான் பேக் டோர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் Y11க்கு பார்த்தீங்க அப்படின்னா Y12க்குள்ளே பேக் டோர் மறந்து போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நம்ம ரிட்டன் பண்ணிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம Y91க்கு நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேக் டோருக்குள்ளேயே கேமரா லென்ஸுங்கிறது வந்துடும். அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஆனால் நம்ம ஃப்ளாஷ் லைட்டுக்குள்ளே லென்ஸுங்கிறது வராது. அதை நம்ம பழைய பேக் டோர்லேருந்து எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் பேக் டோர் செட்லேயே தான் வரும். ஆனால் நான் போடலை. நான் பழைய பேக் டோர்லேருந்தே வால்யூம் பட்டன் பவர் பட்டன் அவுட்டர் எடுத்து நான் போட்டுட்டேன். அப்போ தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஃபிட்டிங் மாதிரி இருக்கும். அதுக்கான ஷீல்டெல்லாம் போட்டு விட்டுட்டு நான் பேக் டோர் லாக் பண்ணிவிட்டேன். நம்ம டிஸ்பிளேவும் பேக் டோரும் மாற்றினால கிட்டத்தட்ட புது மொபைல் மாதிரி ஆயிடுச்சு. ரேம் செக் பண்ணி பார்த்துருந்தேன் 232, கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துருச்சு, ஸ்பீக்கர் எல்லாம் மைக் எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நமக்குள்ள Y11க்கு நம்ம Y12 பேக் டோர் வாங்கிட்டு வந்தாலும் இப்போதைக்கு நம்ம போட முடியாது. இருந்தாலும் நான் டிஸ்பிளே மாற்றி வச்சுட்டேன், பக்காவாக இருந்துருந்துச்சு. நம்ம iPhone 5s iCloud லாக் கிடந்துருந்துச்சு. இந்த டிஸ்பிளேங்கிறது நம்ம கடையில் உள்ள டிஸ்பிளே இது போட்டு பார்த்துருந்தேன். ஓகே, நம்ம iCloud லாக் எடுக்க வேணாம், இப்போ ஸ்பேருக்கு தான் வச்சுக்கலாம் சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம iPhone 7 இதுதான் பக்காவாக ரெடியாக இருந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட புது மொபைல் மாதிரி இருந்துச்சு. பேக் டோர்லேயும் ஸ்க்ராட்ச் இல்லை, டிஸ்பிளே புதுசாக மாற்றிருக்கோம், பேட்டரியும் ஒரிஜினல் பேட்டரி, கேமரா சொல்லவே வேண்டாம், iPhone சூப்பராக இருக்கும், பக்காவாக இருந்துருந்துச்சு. நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 கேமராவும் சூப்பராக இருந்துச்சு. இதோட இன்டர்னல் வந்து 32 GB இருந்துருந்துச்சு. கார்டும் போட்டு செக் பண்ணி பார்த்துருந்தேன், நெட்வொர்க் எடுத்துருந்துச்சு, மைக்கு ஸ்பீக்கர், இயர் ஸ்பீக்கர், சார்ஜிங் பின் எல்லாமே ஓகே, பக்காவாக இருந்துருந்துச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்த கீபேட் மொபைல் எல்லாமே ஓகே. இந்த ஜியோ பாரத், இந்த நோக்கியா எல்லாமே ஓகே. இந்த நோக்கியாலாம் ஒன்றுமே பண்ணலை, அப்படியே நம்ம பேட்டரி மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம இந்த மைக்ரோமேக்ஸ் ஃப்ளிப்பு மட்டும் நம்மளால் ரெடி பண்ண முடியலை. ஆல்ரெடி நம்ம சால்ட்ரிங் பண்ணி இந்த ஸ்ட்ரிப்புங்கிறது கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிடலாம். அதே மாதிரி இந்த நின்டாண்டோ கேமிங் டிவைஸு, அதுக்கப்புறம் இந்த டேபு, அதுக்கப்புறம் PS2 இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கிடலாம். இப்போவே ரொம்ப லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் எவ்வளோ ஷார்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி தான் நான் இதை போட்டிருக்கேன். நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி பார்த்துருந்தேன், கிட்டத்தட்ட 52 நிமிஷம் வந்துருந்துருச்சு. 52 நிமிஷம் நான் அவங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால கிட்டத்தட்ட ஒரு 33 நிமிஷத்துக்கு நான் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதிலே நான் பாதி வீடியோ நான் டெலிட் பண்ணிட்டேன், பாதி எடுத்த ஃபுட்டேஜ்லாம் நிறைய டெலிட் பண்ணிட்டேன் நான். இருந்துமே கிட்டத்தட்ட 33 நிமிஷம் ஆகிருந்துருந்துச்சு. நம்ம ஸ்கிராப் ஷாப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மொபைலில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அந்த நின்டாண்டோ கேமிங் டிவைஸையும் PS2வையும் அந்த சாம்சங் டேபையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுபோக அந்த ஃப்ளிப் மொபைல் சேர்த்து நம்ம பார்த்துருவோம். வேண்டான்னு சொல்லி இந்த மொபைலெல்லாம் இரும்பு கடைக்கு போட்டு அதில் நம்ம கையில் மாட்டி இந்த மொபைல்ஸுக்கு ஒரு மறுவாள் கொடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.